ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்ஸ் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வேர்ட்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இங்கே கிரேனியம் இருக்குது, வெர்டிப்ரா இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்கல்லையும் அதே போல் வெர்டிப்ராவையும் கனெக்ட் பண்ண போகிறவங்க. ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா செர்விக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் தான் கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஸ்பைனில் இருக்கக்கூடிய மொத்த லிகமெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இந்த லிகமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி செர்விக்கல் ரீஜியனில் மட்டும் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஸ்பைனில் பார்த்தோம் ஒரு 2 லிகமெண்ட் எடுத்துக்கலாம். லிகமெண்டம் ஃப்ளேவம் பார்த்தோம், அதே போல் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லஸ் ஆக்சிஸை தாண்டி வரும்போது நம்ம 2 பேர் சொல்லுவோம். அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், அட்லாண்டோ ஆக்சியல். ஓகேவா, கீழே இருக்கிறது அட்லாண்டோ ஆக்சியல், மேலே இருக்க இதை அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். லிகமெண்டம் ஃப்ளேவம் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணுறாங்க போஸ்டீரியராக. இப்போ என்னென்னு சொன்னோம், அட்லாண்டோ ஆக்சிபிட்டல், அட்லாண்டோ ஆக்சியல். ஓகே, இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம்க்கு ஆப்போசிட்டாக இந்த ஆன்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட் வந்து மாறும். ஓகேவா, ஸோ இங்கே எப்படி போஸ்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன் ஃபார்ம் ஆச்சோ, இங்கே ஆன்டீரியர் அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் அட்லாண்டோ ஆக்சியல் மெம்பரேன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த ஆன்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட். ஓகே, இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டாக மெம்பரைன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ போஸ்டீரியர் லாஞ்சிடியூடினல் மெம்பரைன் என்ன பண்ணும் அப்படின்னா இது வேறு ஒரு மெம்பரைன் ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம டெக்டோரியல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த 3 லிகமெண்ட்டுமே மெம்பரைனாக ஃபார்ம் பண்ணுறாங்க வென் இட்ஸ் கம் சுப்பீரியர்லி. ஓகேவா, ஸோ சுப்பீரியர் பார்ட்டில் வந்து இவங்க எல்லாம் மெம்பரைனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா செர்விக்ஸ் ரீஜியனில். ஓகே, அடுத்ததாக நம்ம ஸ்பைன்லேயே சுப்ராஸ்பைனஸ் லிகமெண்ட் பார்த்தோம் இல்லையா. இந்த சுப்ராஸ்பைனஸ் லிகமெண்ட் இங்கே செர்விக்ஸ் ரீஜனுக்கு வரும்போது லிகமெண்டம் நியூகே அப்படின்ற புது லிகமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ சுப்ராஸ்பைனஸ் அப்படிங்கிறது ஸ்பைனுடைய டிப்பு, ஸ்பைனஸ் ப்ராசஸோடைய டிப்பை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிகமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது C7 வர வரைக்கும் இதை சுப்ராஸ்பைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். C7க்கு அப்புறம் இதை லிகமெண்டம் நியூகே அப்படின்னு சொல்லுவோம். C7 வரைக்கும் இது சுப்ராஸ்பைனஸ் லிகமெண்ட், C7க்கு அப்புறம் இது லிகமெண்டம் நியூகே. ஓகேவா, C7 டிப்பு ஸ்பைனோட டிப்பு, அதே போல் ஆக்சிபிட்டல் நமக்கு ஆக்சிபிட் போனில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆக்சிபிட்டல் ப்ரோட்யூபரன்ஸ் அங்கேயும் அட்டாச் ஆவாங்க இந்த லிகமெண்ட்டு. ஓகே, நம்ம செர்விக்ஸ் ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா 3 மெம்பரைன் அதே போல் ஒரு லிகமெண்ட் பேசியிருப்போம். ஸோ அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லிகமெண்ட், இது பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஸ்பைனில் இருக்காது. அந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் பற்றி பேசலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மற்ற ஸ்பைனில் இருந்தது இங்கே கண்டினியூ ஆகி வேறு நேமில் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணும். இப்போ நம்ம செர்விக்ஸ் ரீஜனில் மட்டும் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். ட்ரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் இது பார்த்திங்கன்னா 2 பேண்ட்ஸை பெற்றிருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லாஞ்சிடியூடினலாக இருக்கும். ஓகே, இதில் லாஞ்சிடியூடினல் ஃபைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிபிட்டில் இருந்து ஆக்சிஸ் வரைக்கும் வந்து அட்டாச் ஆகும். அதுவே இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒடன்டாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஒடன்டாய்டு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை சுற்றி இப்படி கவர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட். ஸோ இந்த மாதிரி இப்படி டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இப்படி கவர் பண்ணியிருக்க தான் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டோடைய ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைபர்ஸ். இந்த லாஞ்சிடியூடினல் ஃபைபர்ஸை நம்ம வேறு ஒரு பேர்லேயும் சொல்லுவோம். இது யார் அட்லாண்டல் க்ரூசிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கிராஸ் ஆகுதுல்ல ஸோ அட்லஸ் ரீஜியனில் கிராஸ் ஆகிறதுனால இது அட்லாண்டல் க்ரூசிஃபார்ம் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதான் ட்ரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டில் 2 காம்போனண்ட். ஒன்று ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூடினலாக இருக்கும். லாஞ்சிடியூடினலாக இருக்கிறது ஆக்சிபிட்டில் ஆரம்பிச்சு ஆக்சிஸ் வரைக்கும் வரும். அதே போல் ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறது ஹோல்ஸ் தி டென்ஸ் அல்லது ஒடன்டாய்டு ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா அட்லஸில் இருக்க நமக்கு மற்ற ஸ்பைன்லலாம் பார்த்திங்கன்னா பாடி இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடி வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஒடன்டாய்டு ப்ராசஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ டவுன் சிண்ட்ரோம், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த டென்ஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த லிகமெண்ட்டு. இந்த லிகமெண்ட் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அதனால் இந்த டென்ஸ் போயிட்டு ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணும். இந்த டென்ஸை லூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த டென்ஸ் டேரெக்டாக அஃபெக்ட் த ஸ்பைனல் கார்டு. ஓகேவா, ஸோ இதை டிஸ்லோகேட் ஆகாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு செர்விக்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லிகமெண்ட் பார்த்திங்கன்னா ஆலார் லிகமெண்ட். ட்ரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட், ஆலார் லிகமெண்ட், இது 2 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே நமக்கு ஸ்பைனில் இருந்து வரக்கூடிய வேறு சில லிகமெண்ட்டோடைய கண்டினியூஷனாக இருக்கும்.
ஸோ இந்த லிகமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டென்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒடன்டாய்ட் ப்ராசஸாக ஆக்சிஸில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒடன்டாய்ட் ப்ராசஸ்க்கு பின்னாடி இருந்து 2 சைடுமே அரைஸ் ஆகிட்டு போயிட்டு நமக்கு ஆக்சிபிட் போனில் ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு டென்ஸுக்கு போஸ்டீரியராக ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸில் போய் இவங்க அட்டாச் ஆவாங்க. ஸோ இந்த லிகமெண்ட்டை தான் நம்ம ஆலார் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆலார் லிகமெண்ட் பார்த்திங்கன்னா ஹெட்டு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா. அதுவே நம்ம ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டைட் ஆகும். ஓகேவா. எந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. அதே போல் லேட்டரல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஒன்று ஷார்டன் ஆகும், ஒன்று லென்த்தன் ஆகும். அந்த மாதிரி மாறி மாறி இந்த ஆலார் லிகமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அட்லாண்டல் க்ரூசிஃபார்ம் லிகமெண்ட் பார்த்தோம் இல்லையா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏபிக்கல் லிகமெண்ட் அப்படின்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது. ஏபிக்கல். ஓகேவா. ஸோ ஆக்சிஸில் மற்ற பார்ட்லேருந்து வரவங்க எல்லாருமே அட்லாண்டல் க்ரூசிஃபார்ம் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த டென்ஸோடைய அப்பெக்ஸ்லேருந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் ஏபிக்கல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களும் போயிட்டு ஆக்சிபிட்டில் தான் இன்சர்ட் ஆவாங்க. இன்சர்ட்னு சொல்ல முடியாது, அட்டாச் ஆகிறாங்க. ஓகேவா. ஸோ டென்ஸோட அப்பெக்ஸ்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அது ஏபிக்கல் லிகமெண்ட். அதுவே மற்ற பார்ட்டில் வந்து வந்தாங்க அப்படின்னா அது அட்லாண்டல் க்ரூசிஃபார்ம் லிகமெண்ட். ஓகே. ஆலார் லிகமெண்ட், டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட், அது இல்லாமல் ஏபிக்கல் லிகமெண்ட். இது 3 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது எல்லாமே ஸ்பைனில் இருக்கக்கூடியதோட வேறு ஒரு நேமில் நம்ம அழைக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் கிரேனியோ வெர்டிபிரல் லிகமெண்ட்ஸ் அல்லது லிகமெண்ட்ஸ் இன் தி cervical region. ஓகேவா. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.